ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? மருதமலைக்கு. மருதமலையில் நிறையா வீடியோ எடுத்திருக்கோம். அது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன், பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சஷ்டி, எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் மருதமலைக்கு தான் வந்திருக்கோம். மருதமலைக்கே வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஏதாவது ஒரு தடங்கள் போக முடியாமல் இருக்கும். எந்த ஒரு இடத்துக்குமே நம்ம பிளான் பண்ணோம்னா டக்குன்னு போய் ரீச் ஆக முடியாதுங்க. திடீர்னு காலையில் நான் கேட்டேன், மருதமலை போகலாமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம கிளம்பிடலாம், இன்றைக்கி போய் முருகரை தரிசிச்சே ஆகணும், சஷ்டியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாள், அவருக்கு உகந்த நாள்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு அங்கே போனால் சரியான கூட்டங்க, சரியான மலையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம போயிட்டு முருகரை தரிசிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கார் டூ வீலர் எடுத்துகிட்டு வந்துட்டார். பார்க்கிங்க்கு ஸ்லிப் வாங்குவோம் இல்லையா, அது வாங்கிட்டு அப்படியே பின்னாடியே வந்தார். அப்புறம் வண்டியில் ஏறிட்டு மேலே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோங்க. மலையில் போக போக அப்படியே மழை கொட்டுது பாருங்கள். எப்படி மலைச்சாரலோட அந்த சூப்பர் கிளைமேட்டில் நம்ம போகிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. ரொம்ப ரம்மியகரமாக, ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக, ரொம்ப ஜாலியாக, நாங்கள் சந்தோஷமாக இந்த டைம் போனோம். எப்பயுமே நாங்கள் மருதமலைக்கு போனால் அப்படி தாங்க போவோம். எங்களுக்கு கல்யாணம் ஆனதுமே மருதமலையில் தாங்க. அந்த மெமரிஸ்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போவோம். இந்த வாழ்க்கையில் நம்ம என்னங்க கொண்டு போக போகிறோம்? எதுவுமே இல்லை. அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் அன்பாக இருப்போம், லவ்வபுளாக இருப்போம். இவன் தான் என்னோட பையங்க. அப்புறம் நாங்கள் 3 பேர் அப்படியே வந்துட்டோம். மேலே ரீச் ஆகும்போது அந்த புளிய மரம் இருக்கு இல்லைங்களா, புளிய மரத்துல இருந்து புளியம்பூ பார்த்தோம். நிறைய பூத்திருந்ததுங்க. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது அந்த புளியம்பூ எடுத்து சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு. சரி, இன்னைக்கு எடுத்து சாப்பிடுவோம், பறிச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேங்க. அப்போது அவங்க எனக்கு புளியம்பூ பறித்து கொடுத்தாங்க. அந்த புளியம்பூ சாப்பிட்டு பார்த்தேங்க. அது கொஞ்சம் புளிப்பும் துவர்ப்புமா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பழைய மெமரிஸ், ஸ்கூல் மெமரிஸ்லாம் வந்துச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அந்த புளியம்பூ. இதை அப்படியே பறித்து நாங்கள் சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டோங்க. மழை மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் வந்துடுச்சுங்க. மழை வந்துகிட்டே இருக்கும், அப்போ திடீர்னு நின்றும். திடீர்னு கிளைமேட் சேஞ்சு மழை வரும், அப்படியே மழை நிற்கும். இப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாரும் நடந்து போயிருக்காங்க. அவங்களாம் இப்போ சாமியை பார்த்துட்டு கீழே வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சுங்க. நாங்களே 1 மணி நேரம் பக்கம் லைனில் நின்று தான் சாமி கும்பிட்டோங்க. முருகர்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. அங்கே பாருங்கள், கருணை கடலை கந்தா போற்றி, மருதாச்சலம் இருக்கு, மனக்கவலை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி இருந்ததுங்க. எல்லாம் பார்த்துட்டு முருகரப்ப போகிறோம்.